கார் டிரைவர் இல்லாம ஒரு கார் என்கிட்ட இருக்கு. இந்த சம்பவம் தான் இப்போ இணையத்துல பேசு பொருளாக இருக்கு. பெங்களூர்ல இருக்கிற ஆர்வி பொறியியல் கல்லூரிக்கு துறவியான உத்ராதி மடத்தை சேர்ந்த ஸ்ரீ சத்தியமதித்த சுவாமிஜி போயிருக்கும் போது கல்லூரி வளாகத்திற்குள்ள ஓட்டுநர் இல்லாம தானா இயங்குற வாகனம் ஒன்று போயிருக்கு. அதுல அவரு கொஞ்ச நேரம் பயணமும் செஞ்சிருக்காரு. இந்த ஓட்டுநர் இல்லாத கார்ல அவரு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதும் அவர் கூட ஒரு சிலர் அமர்ந்து பயணம் செய்வதையும் பார்க்க முடியுது. இந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆகிட்டு வர நிலையில தான் இந்த வாகனம் குறித்தும் அதன் பின்னாடி இருக்கிற குழு குறித்தும் பரவலான ஆர்வத்தை தூண்டிட்டு வருது. அதன்படி இந்த தானா இயங்குற வாகனம், அதாவது ஓட்டுநர் இல்லாம இயங்குற வாகனம் இன்னும் திட்ட வளர்ச்சியில இருப்பதாகவும் வரும் மாதங்கள்ல முறையான வெளியீடு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஓட்டுநர் இல்லாத கார் முழுமையா தயாரானதும் அதனுடைய சீரான மற்றும் பாதுகாப்பான இயக்கத்தை உறுதி செய்வதற்காக இந்திய சாலை நிலைமைகள் குறித்து விரிவான மேப்பிங் மற்றும் ஆய்வு தற்போது நடந்துட்டு வருதாம். இந்த முயற்சியானது விப்ரோ மற்றும் இந்திய அறிவியல் நிறுவனம், இது கூட ஆர்வி பொறியியல் கல்லூரி, இது மூன்றுக்கும் இடையேயான நடக்கிற ஒரு கூட்டு முயற்சியா பார்க்கப்படுது. விருன் அப்படின்றது அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சி செஞ்சு புதுமை மற்றும் வடிவமைப்பு மூலமா நிஜ உலக பயன்பாடுகள்ல கவனம் செலுத்துவத ஒரு நோக்கமா கொண்ட கூட்டு தளமா பார்க்கப்படுது. விப்ரோ மற்றும் IINC இதற்கிடையான கூட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் மனித இயந்திர தொடர்பு, இது எல்லாத்துக்குமே கூட்டு ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமா முறைப்படுத்தப்பட்டிருக்கான். மேலும் இந்த தன்னாட்சி வாகனம் இருக்கு இல்லையா, ஓட்டுநர் இல்லாத வாகனம், அதனுடைய வளர்ச்சிக்கு ஆர்வி கல்லூரி பொறியியல் நிபுணத்தை பங்களிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பல நாடுகள்ல ஓட்டுநர் இல்லாத கான்செப்ட் கார்கள் உருவாக்கப்பட்டு வருதாம். இப்போ இந்தியாவுல IIT ஹைதராபாத் தன்னாட்சி வழி செலுத்துதல் தொழில்நுட்பத்துல பணியாற்றிட்டு வருது. மேலும் விவசாயம் மற்றும் சுரங்க சாலைக்கு வெளியே பயன்படுத்துற வாகனங்களையும் அவங்க உருவாக்கிட்டு வராங்க. இதை அடுத்து இந்த முன்மாதிரி வாகனங்கள் தற்போது நிறுவனத்தோட வளாகத்துல மக்களை ஏற்றி போகுதாம். இந்த சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றா இது போன்ற டிரைவர் இல்லாத வாகனங்கள் இந்தியாவில் அதிகரிக்கலாம். இதனால மக்கள் அடுத்த வளர்ச்சி அடைவாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. ಎಕ್ಸ್ಪರ್ಟಪ್ಪ ಅದಕ್ಕೆ ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ ಅಣ್ಣ.